20 வாரம் முடிஞ்சு. ஆமா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த நஞ்சு மேல போகுதா என்னன்னு 25, அதாவது நஞ்சு இறங்குறது வந்து ஒரு 3 டிகிரில சொல்றாங்க. அந்த யூட்ரஸோட வாய்க்கு முன்னாடி நின்றுக்கா, இல்ல யூட்ரஸோட வாய் வரைக்கும் வந்திருக்கா, இல்ல யூட்ரஸோட வாயை கவர் பண்ணிருக்கா. இது 3 முக்கியமான விஷயங்கள். யூட்ரஸ் வாய்க்கு முன்னாடியே நின்றுருக்கு அப்படின்னா அது மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா வந்து இப்ப 20 வாரம் ஆயிட்டதுனால 20 வாரத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா அது மேல கொஞ்சம் போகலாம். ஆனா இப்ப வந்து 20 வாரத்துக்கு மேல போதா இல்லையான்னு சொல்லி ஒரு 30 வாரத்துல நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். 30 வாரம் உங்களுக்கு முடியும் போது ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அப்பயும் அதே நிலையில தான் இருக்கு அப்படின்னா அது வந்து நஞ்சு கீழே தான் இருக்கு. அப்ப நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். எந்த ஒரு கனமான பொருள் தூக்குவதோ இல்ல வந்து ஒரு ஹெவியா வந்து வேலை செய்யறது, அந்த மாதிரி குனிஞ்சு நிமிர வேலைகள்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நஞ்சு கீழே இருக்கும்போது ப்ளீடிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நன்றி நன்றி டாக்டர். இவ்வளவு நேரம் நேர்களுக்காக ரேடியோலஜி சம்பந்தமான பல்வேறு வகையான ஆலோசனையை வழங்கியதற்காக மிக்க நன்றி டாக்டர். நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.